ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வந்து மிளகு பொடி மசாலா எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆயில் தான், நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். வந்து பட்டையும் கிராம்பும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கிராம்பு கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் பட்டையும் கிராம்பு போட்டு வெங்காய தக்காளிலாம் நாங்கள் கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காய தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டையும் கிராம்பும் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்ட் 2 பார்ட் 1 நான் போடுறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. அதனால் நாங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி போடுறேன். நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பச்சை கண்ணாடி பழம் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஷேக்கிங் பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் சாரி. அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன், சால்ட் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கட்டும். இது வந்து வீடியோ இதோட முடியல. நான் வந்து பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 போடுறேன்.